Tuesday dandam, Wednesday வந்த கண்டம், Thursday முக்க, Friday பொக்க, Saturday சண்டை, ஓட்டு தீர்க்க. டே ஆதிப்பையா, உனக்கு இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம்டா. அதுக்கப்புறம் கல்யாணம். என் ஆதிப்பையாக்கு கல்யாணம் நடக்குதுன்னு என்னால நம்பவே முடியலடா. ஏன் உங்களை கல்யாணம் பண்றதுக்கே ஒரு இளிச்ச வாய் நான் கிடைச்சிருக்கேன். என் மகனுக்கு என்ன குறைச்சல்? என் பையனை பாருங்க எவ்வளவு ஸ்டைலா இருக்கான்னு. அவன் அழகுக்கும் அவன் வேலைக்கும் அவனோட நல்ல மனசுக்கும் கண்டிப்பா எல்லாமே நல்லதாதான் நடக்கும். எனக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கணும். எது இரு என்ன கட்டிக்கிறதுக்கு இளிச்சவாய் மாதிரி நீ கிடைச்சியா? என்ன கனி என்ன சொல்லிட்டு இருக்க நீ? பின்ன நான் என்ன புடிச்சு போய் உங்களை கட்டிக்கிட்டேன்? எங்க வீட்ல எங்க அம்மால இருந்து எங்க அப்பால இருந்து எங்க அண்ணல இருந்து எல்லாருமே உங்களை கட்டிக்க சொல்லி என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தானே உங்களை கட்டிக்க ஒத்துக்கிட்டேன். என்னது? அப்பாவை பிடிக்காம தான் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இத வச்சு நம்மளுக்கு ஒரு பிளான போட்டா என்ன? கனிக்குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண. ஆனா இப்ப பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. இருந்துட்டாலும் கனிமா ஏன் இப்படி சொல்ற? அப்ப என் கூட நீ சந்தோஷமாவே இல்லையா? அது எப்படி டாடி இருக்க முடியும்? அப்படி கேளுடா. டேய் ஆதிப்பையா, ஏன்டா? அப்பா பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம்னா மனசளவுலயும் உடம்பளவுலயும் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணையோ இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ பிடிக்கணும். பிடிச்சு 4 வார்த்தை நல்லதா பேசி அவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாதான் அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். பாத்தீங்களா, உங்களுக்கு புள்ள அவன் சொல்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. என் புள்ள எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஏன்னா அவனும் நிம்மதியும் அப்படிதான் இருக்காங்க. நாசமா போச்சு. பொண்ணு பாக்குறப்ப மட்டும்தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எங்க போனாலும் ஒன்னாவே போறாங்க, என்ன பேசினாலும் ஒன்னாவே பேசுறாங்க. எனக்கு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா என்னம்மா நாங்க எங்கம்மா ஒன்னா போனோம்? டே ஆதி, நடிக்காதடா. நீ எங்க கிட்டதான் சும்மா அந்த பொண்ணு வேணாம் அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு இருக்க. ஆனா உள்ளுக்குள்ள நிம்மதினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சொன்னாங்களா நிம்மதினா ரொம்ப பிடிக்கும்னு? ஏன்டா இத வர சொல்லணும்? உன் நடவடிக்கையிலேயே தெரியுதுல. நிம்மதியோட அப்பா போன் பண்ணாரு. நிம்மதிக்கு அஞ்சலின்னு செல்ல பேரெல்லாம் வச்சு கொஞ்சி கொஞ்சி கூப்பிடுறியாமே. அட பாவிகளா, அதுவே ஒரு சொதப்பல் பிளான். அஞ்சலின்னு நிம்மதியா தான் நான் கூப்பிட்டேன்னு நினைச்சு அதை வர ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஐயோ, நைட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போன் பேசிக்கிறீங்களா? படத்துக்குலாம் வர போலாமான்னு கூப்பிட்டியாமே. கதிரு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாப்ல. அது மட்டுமா, நிம்மதியோட அக்கா அதான்டா தன்மை அந்த பொண்ணு கூட போன் பண்ணிச்சுடா. ஐயோ, கடையில எவனோ ஒருத்தர் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாமா, அவனை அந்த இடத்துலயே அடிச்சு எல்லாமே சொல்லி புரிய வச்சு அவனை அங்கேயே திருத்திட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா சொன்னாடா தன்மை. ரொம்ப சந்தோஷம். டே ஆதி, எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் எடுதானா? எல்லார்கிட்டயும் ரொம்ப ரொம்ப நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கியடா. இப்படியே போச்சுன்னா இந்த மாப்பிளைய தவிர வேற எந்த மாப்பிளையும் என் பொண்ணுக்கு சரியா இருக்க மாட்டான்னு உன்னைய பிடிச்சு நிம்மதிக்கு கட்டி வச்சிருவாங்கடா. நிம்மதி கூட கட்டி வச்சுட்டு இவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நிம்மதியை கட்டின நீனு தினம் தினம் கஷ்டப்பண்ணுடா. இந்த பரங்கிக்கா மண்டைக்கு அம்மா அப்பா நம்பரை கொடுத்து போன் பண்ண சொன்னோமே, அது இன்னும் போன் பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அம்மா போனுக்கு கால் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த பரங்கிக்கா மண்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, என் பேரு காதம்பரிங்க. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்க. காதம்பரியா? அப்படி யாரையும் எனக்கு தெரியாதுமா, ராங் நம்பர் நினைக்கிறேன். ஐயோ, அந்த பரங்கிக்கா மண்டை தான். அம்மா யாருன்னு முழுசா கேட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கம்மா. எடுத்தோடனே ராங் நம்பர்னு கட் பண்ணுவீங்க. யாரு எதுக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. டேய், எனக்கு இந்த பேர்ல யாரையுமே தெரியாதுடா, அப்புறம் எதுக்கு நான் பேசணும்? மாமா, உங்ககிட்ட பேசுறவங்களா உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசணும்னு இல்லம்மா, தெரியாதவங்க கூட பேசலாம்ல. ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. என் கல்யாணத்தை பத்தி கூட இருக்கலாம்ல, அதுக்குதான் சொன்னேன். கல்யாணத்தை பத்தி முக்கியமான விஷயமா? சரி, யாருன்னு தான் கேட்போம். சொல்லுங்கம்மா, யார் பேசுறது? என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னன்னு சொல்லுமா. ஐயோ ஆமாமா, உங்ககிட்ட தான் அந்த முக்கியமான விஷயத்த பேசணும். இந்த விஷயத்த கேட்டோனே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம், அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். என்னது? இந்த விஷயத்த கேட்டா அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வருமா? ஏமா நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போன வை. அட பரங்கிக்கா மாட்டேன், விஷயத்த சொல்லிடினா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரியாதான் சொல்லியிருக்காங்க. நாத்தனாருன்னா நாரதர்னு என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. விஷயத்த சொல்லி தொலைடி. ஐயோ அம்மா, போனை வச்சிடாதீங்க. நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். அது ஒண்ணும் இல்ல, உங்க போனுக்கு ஒரு போட்டோ ஒன்னு அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். உங்க நெட் ஆஃப்ல இருக்கு போல, அதை ஆன் பண்ணி மட்டும் பாருங்க, உங்களுக்கே விஷயம் என்னன்னு புரியும். ஏமா நீ யாருன்னே தெரியலன்ற நீ வாட்ஸ்அப்ல அனுப்பின போட்டோவை நான் எதுக்குமா பாக்கணும்? ஏன் உனக்கு பொழுது போகலையா? எனக்கு போனை பண்ணிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, அவங்கதான் சொல்றாங்கல்ல, அது என்னன்னு ஓபன் பண்ணி தான் பாருங்களேமா.
சரிடா பாக்குறேன். அப்படி என்னத்த முக்கியமான இதை அனுப்பி வச்சிருக்கா பாரு பாருன்ட்டு. அப்பாடா பாத்துட்டாங்க. நிம்மதி வேற ஒரு பையன் கூட இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆக போறாங்க. உடனே நிம்மதி அப்பாக்கு போன் போக போது நிம்மதி அப்பாவை பயங்கரமா கிழிச்செடுக்க போறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்கும் சண்டை வரப்போது. இந்த கல்யாணம் நிக்க போகுது. இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. அவ இல்லாதப்பதான் நான் நிம்மதியா இருக்க போறேன். அப்பாடா. என்ன ரெண்டு பேரும் போட்டோவை பார்த்துட்டு பிபி ஏறி டென்ஷன் ஆவாங்கன்னு பார்த்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. ஆமா கனிமா, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்குல்ல? இல்ல, உங்க மூஞ்சி எந்த லட்சணத்துல இருக்கு அத கொண்டு போய் என் பிள்ளையோட கம்பேர் பண்றீங்களே. என் பிள்ளையும் என் மருமகளையும் பார்க்கும்போது அப்பா இந்த நாளுக்காக தான், இந்த ஒரு போட்டோக்காக தான் நான் எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? என்னங்கடா அது? ஒண்ணுமே புரியல. அம்மா என்னம்மா போட்டோ அது? என்னம்மா இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க டென்ஷன்ல இருக்கணும். டே நாங்க ஏன்டா டென்ஷன் ஆகணும்? எங்களுக்கு என்ன பைத்தியமா? பாரு நீயே பாரு என்ன போட்டோன்னு நீயே பாரு. அம்மா இதுக்காக தானடா இத்தனை வருஷமா தவம் கிடந்தேன். இந்த போட்டோவை பார்த்துட்டு நான் ஏன்டா டென்ஷன் ஆகணும்? ஐயோ டே 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 நான் சொன்னேல நீ வெளியே தாண்டா எங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க. பாத்தியா பாத்தியா தன்மை வீட்டுக்கெல்லாம் போயிருக்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கீங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? ஐயோ அம்மா, அது வந்து கனிமா, அதை விட இந்த ஹாரி பையன் எப்ப ஃப்ராடா மாறினா? ஏங்க என் பிள்ளைய பார்த்து ஃப்ராட் அதுன்றீங்க? அடி அது இல்லடி, நீ இந்த போனை அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன. அவன் உன்னை அட்டென்ட் பண்ண வச்சான். யாரு பேசுறாங்கன்னா பாருங்கன்னா சொன்னான். அதே மாதிரி நீ யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பினதை ஓபனே பண்ண மாட்டேன்னு சொன்ன. இவன் தானே ஓபன் பண்ணி என்னதான் இருக்குன்னு பாருங்கமான்னு சொன்னா. ஐயோ டே 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 இல்லடா இல்லடா, நீங்களா வளர்த்துக்கிட்டு போவாதீங்கடா. நான் என்னமோ நினைச்சேன்டா, அது என்னமோ மாறிடுச்சுடா. ஐயோ அட ஆமால, நிம்மதியும் ஆதியும் சேர்ந்து எடுத்த போட்டோவை நம்ம கிட்ட காமிக்க வைக்கப்பட்டுட்டு யாரோ ஒருத்தருக்கு உன்னோட போன் நம்பரை கொடுத்து உனக்கு போன் பண்ண சொல்லியிருக்கான். அவங்களையே இந்த போட்டோவையும் அனுப்ப வச்சிருக்கான். அதுக்குதான் சொன்னேன் நம்ம ஆதி பையன் எப்ப ஃப்ராடா மாறினான்னு. என்னப்பா ஆதி, நீயே கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம்ல, நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தானே நானும் ஆசைப்பட்டிருக்கேன். நடத்துங்கடா நடத்துங்க. இன்னையோட சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். நல்லா வளர்த்துக்கடா, நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ அந்த பொண்ணு வேற லைன்ல இருக்கே. இரு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன். ஹலோ எம்மாடி, ரொம்ப நன்றிமா. இந்த போட்டோவை எங்களுக்கு அனுப்பிவிட்டு எங்களுக்கு பெரிய உண்மையை தெரியப்படுத்தியிருக்க. என்ன உண்மை கனி? அதாங்க நம்ம பையனை பத்தின உண்மைதான். நம்ம பையனுக்கு நிம்மதி எங்க பிடிக்கலையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில தன்மை வீட்டுக்கு போய் பக்கத்துல உட்காந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்களே, அந்த உண்மையதான் சொல்றேன். ஆமாமா, உங்க பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது பாத்தீங்களா? அந்த அக்கறையில தான் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல, நடக்க வேண்டியதை நீங்களே பார்த்து நடத்திடுங்க. சரிங்கம்மா, நான் போனை வைக்கிறேன். அப்பாடா, எப்படியோ போலீஸ் மாப்பிள்ளையோட அம்மாக்கு அந்த போட்டோவை அனுப்பி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். நம்மளோட வேலை முடிஞ்சது. சரிப்பா ஆதி, நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு. நாங்க போய் ஒன்னொன்னா பாக்குறோம். அப்புறம் ஐயருக்கெல்லாம் போய் சொல்லணும். நாங்க போய் சொல்லிட்டு வந்துடுறோம். இங்க பாருப்பா, நீ சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வீட்ல நல்ல ரெஸ்ட் எடு. அங்க சுத்துறேன் இங்க சுத்துறேன்னு எங்கேயாவது சுத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா ஆதி பையா, இன்னும் 2 நாள் நிச்சயத்தை வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு முகத்தெல்லாம் டேன் பண்ணிக்காத. வெயில் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, நாங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம். டேய் ஆதித்யா, அருணாச்சலம், என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்ன மூளை எதுவும் மழுங்கி போச்சா? இல்ல மூளையை கலண்டு எங்கேயாவது கலட்டி வச்சுட்டு வந்திருக்கியா? முதல்ல அந்த நிம்மதிக்கு ஒரு போனை போட்டு அவ மட்டும் உங்க நிம்மதியா இருக்காளா அவ்வளவு நிம்மதி இல்லாம பண்ணணும். அந்த டைம்ல எனக்கு தான் மூளை சரியா ஒர்க் ஆகல. அந்த எரும மாடுக்கு சரி விடு, அத சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் மூளையே இல்லையே. ஆதி சொல்லு மச்சான், எனி குட் நியூஸ்? ஏண்டி கூறு கட்ட குக்கரு, என்னாச்சு ப்ரோ? சுட்டுப்பிக்கிச்சா? எப்படி? ஏன் என்னாச்சு? ஏண்டி அந்த பரங்கிக்கா மண்டிக்கிட்ட என்னடி சொன்னோம்? எங்க அம்மா அப்பா போன் நம்பர் அனுப்பி போட்டோவை அனுப்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு சொல்லி தொலைச்சிட்டேமேடி. அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன் ப்ரோ, கரெக்டா தானே சொல்லிருக்கோம், அதுல என்ன தப்பு? நான் சொல்லல உனக்குதான் மூளையே இல்லன்னு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்த மாதிரி அவகிட்ட அந்த போட்டோவை அனுப்ப சொல்லிட்டோமேடி. சோ வாட்? ஏண்டி நீ வர தசு புசுன்னு பார்த்து கோலின்ட்டு. ஏய், அந்த போட்டோல இருந்ததே நானும் நீயும் டி. ஐயோ, ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அந்த பரங்கி காமெண்டியும் எங்க அம்மாக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை அனுப்பி விட்டுட்டா. அப்புறம் என்ன, எங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷம். பொண்ணு கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசினது இல்லாம உன்னோட அக்கா வீட்லயும் போய் நல்லா சிரிச்சு பேசுறியடா, என் பையனை நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்கடி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஆமா, எப்படி நம்ம அந்த விஷயத்தை மட்டும் மறந்தோம்? அதாண்டி எனக்கும் தெரியல.
ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் எந்திரிச்சு நிச்சயதார்த்த வேலையை பாக்குறேன்னு கிளம்பி போயிட்டாங்கடி. நிம்மதின்ற ஒரு கேரக்டரை கலட்டி விட்டுட்டு இன்னைக்குதான் ரொம்ப நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் ஆப்ப வச்சுட்டாங்களா? ஐயோ, இவங்க போற போக்க பார்த்தா இந்த பரதேசி பண்ணாட கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலயே. ஆதி விட்டுற கூடாது ஆதி, வேற ஏதாவது பிளான் போடணும் ஆதி. ஆமா நிம்மதி, மனசை தளர விடக்கூடாது. தாலி கட்டுற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு ஹோட்டல்ல மீட் பண்ணி வேற ஏதாவது பிளான் போடலாம். ஓகே, வரேன். அதே ஏசிசி ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு. சரி. Tak tin tin ta ta tak tin tin ta